ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூம் கிச்சன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசால் பொரி. ரொம்ப சிம்பிளாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணோம், பிள்ளைங்களை கேட்டுட்ருக்காங்க அப்படின்றப்ப நம்ம டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்கு பொரி இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஸ்ட்ரீட் சைட்லலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மசாலா பொரி காரசாரமாக வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிம்பிள் ப்ரிப்பரேஷன் தான். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கப் பெரிய கப் ஃபுல்லாகவே பொரி எடுத்திருக்கேன். பொரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுங்க. இங்கே பாருங்கள், இப்போ அமைக்கி கட்டுறேன். நசுக்குன உடனே மாவாகணும். இந்த மாதிரி கிறிஸ்பி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு கேரட் பொடியாக சீவி வச்சுருக்கேன் கேரட்டை, சின்ன தக்காளி ஒன்று, கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான உப்பு, பொரியில் உப்பு இருக்கும், அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சம் தேவையான உப்பு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், சாட் மசாலா ஆப்ஷனல் தாங்க 1/4 ஸ்பூன். ஆனால் போட்டுட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை ஃபஸ்ட்டு. இதோட சேர்ந்து எல்லாம் ஒரு சேர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை 5 ஸ்பூன் கிட்டே இருக்கிற மாதிரி, நமக்கு டேஸ்ட் பிடிக்கணும் நிறைய வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. வறுத்த வேர்க்கடலை லாஸ்ட்டில் தான் வேர்க்கடலையும் பொரியும் சேர்க்கணும், ஏன்னா நமத்து போகாமல் இருக்கும். பொரி நல்லா கிறிஸ்பியாக இல்லைனா லைட்டாக ஒரு பேனில் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்போ இன்னும் நல்லா கிறிஸ்பி கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பெரிய பாத்திரமாக வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணாமல் இன்னும் ஈஸியாக இருந்துடும். லாஸ்ட்டாக லெமன் புளிப்புக்காக நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு எது அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 பழம் அளவு சேர்த்துருக்கேன். பிழிஞ்ச உடனே சாப்பிட ரெடி ஆகிடலாங்க. எனக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். புளிப்பு வேர்க்கடலையோட டேஸ்ட். லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய், இதுவும் ஆப்ஷனல். வேணும் டேஸ்ட் பிடிக்கணும்னு நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதை கலர்ஃபுல்லாக நம்மளோட மசால் பொரி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். காய்கறி வெங்காயம் கேரட் சீவிர டைம் தான். சீவி வச்சிட்டோன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அப்படி கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாகவும் காரசாரமாக இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குங்க. க்ரீனி, ஆரஞ்சு அந்த மாதிரி எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி ரெட் கலர் எல்லாம் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.